வணக்கம். வெல்கம் டு டிடி ஆரி கிரியேஷன். இன்றைய கிளாஸில் நம்ம எந்த ஸ்டிச்சை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்போஸ்டு லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சு. நம்ம பேசிக்லி ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம், லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சானது பார்த்துருக்கோம். பேசிக்கில் லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சு பார்த்துருக்கோம். அதை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம போட போகிறோம் எம்போஸ்டு லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சு. ஓகேங்களா? அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்வீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு லீஃப் ஒன்று வரைஞ்சிக்கிறீங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த லீஃப் போடுறதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்கில் போட்டால் அந்த கிராஸ் லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சானது முதல்ல போட்டுருங்க. போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு எம்போஸ்ட் லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சானது போடுவீங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு லீஃப் வரைஞ்சிக்கிறீங்க. சென்டரை ஒரு கோடு போட்டுக்கணும், பெரிய லீஃபு. ஓகேங்களா? இப்போ இந்த கேப்பில் த்ரெட்டை ஒட்டிடுறீங்க. நமக்கு த்ரெட்டு எப்படி கட் பண்ணணுன்றது உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு டைம் நான் கட் பண்ணி காமிக்கிறேன். கட்டரை வச்சுக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக அழுத்தி ஒரே கட்டு. ஓகேங்களா? அழுத்தி ஒரே கட்டாக கட் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த பிசுறு வராமல் இருக்கும். பிசுறு இல்லை பாருங்கள். பிசுறு வந்துருச்சு அப்படின்னா அதை நம்ம ஸ்டிச்சிங் பண்ணாலும் உங்களுக்கு எம்போஸ்டு இருக்காது, ரொம்ப தட்டையாக போயிடும், ஃப்ளாட் ஆகிடும். அதனால் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கட் பண்ணிவிட்டு இதில் ஒட்டிடுறீங்க. இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், த்ரெட்டை முதல்ல ஸ்டிச்சிங் பண்ணிக்குவோம். ஜிக்ஸாக் ஸ்டிச்சு கொடுத்துக்குவோம். க்ளூ வச்சு ஒட்டிட்டு காஞ்சதுமே ஜிக்ஸாக் ஸ்டிச்சானது கொடுக்குறீங்க. டபுள் த்ரெட்டு தான் எடுத்துக்கணும், சிங்கிள் த்ரெட்டாக எடுக்கக்கூடாது. நீங்கள் இந்த ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு நார்மல் சீவிங் த்ரெட்டும் யூஸ் பண்ணலாம், சில்க் த்ரெட்டும் யூஸ் பண்ணலாம். என்ன கலர் நீங்கள் போடுறீங்களோ அந்த த்ரெட் எடுத்துக்கிட்டாலே ஓகே தான். ஓகேங்களா? இப்போ இதை நல்லா ஸ்டிச்சிங் முதல்ல பண்ணிடுறீங்க. நுனிலாம் நல்லா ஒன்றா சேர்த்து இது மாதிரி ஸ்டிச்சிங் கொடுத்துட்றீங்க. ஜிக்ஸாக் ரெண்டு சைடுமே கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம், இல்லை ஒரு சிங்கிள் டைம் போயிட்டு அங்கேயே நாட்டு முடிச்சுட்டு வந்துடலாம். ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணுறோன்னா, இந்த சைடு நம்ம கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, அப்படியே டைரெக்டாக இந்த சைடு இந்த த்ரெட்டையுமே நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிடுறோம். த்ரெட்டை ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு ஜிக்ஸாக் ஸ்டிச் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இப்போ இதோட நாட்டு போட்டு ஃபினிஷ் பண்ணிடுறோம் ஃபஸ்ட்டு. இப்போ இந்த த்ரெட்டை நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்துட்டோம். லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சுக்கு என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? இதிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் முதல்ல ஸ்ட்ரெயிட் லைன் முதல்ல கொடுத்துக்கிறோம். லாக் பண்ணிவிட்டு கிராஸ் ஸ்டிச்சிங். ஃபுல்லாகவே நமக்கு எம்போஸ்டு ஆனது வராது, சென்டரில் தான் எம்போஸ்டு வரும். உங்களுக்கு ஃபுல்லாகவே எம்போஸ்டு வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதுவரைய த்ரெட்டை ஒட்டிக்கணும். சரிங்களா? த்ரெட்டை ஒட்டி ஸ்டிச்சிங் கொடுக்கணும்.
இப்போ உங்களுக்கு த்ரெட்டுக்கு மேலே போடும்போது உங்களுக்கு எம்போஸ்டாக கிடைக்கும். ஒயிட் த்ரெட்டு தெரியாத அளவு எம்போஸ்டு கொடுக்குறீங்க. வி ஷேப்பில் போட்டுக்கிட்டே வரணும். நம்ம போட்டிருக்கிறதானது எம்போஸ்டாக இருக்குது பாருங்கள். ஒயிட் த்ரெட்டு தெரியாத அளவு நம்ம எம்போஸ்டு கொடுக்கணும். இப்போ அந்த பிசுறு உள்ள இடம் வந்து நமக்கு உள்ளே கவர் ஆகாது. அப்போ அதை வந்து நம்ம எப்படி சரி பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு லாஸ்ட்டாக நான் வந்து சரி பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? நம்ம லீஃப் போடும்போது காம்பையும் சேர்த்து தான் ஃபினிஷ் பண்ணணும். சரிங்களா? இந்த காம்புக்கு என்ன செய்வீங்கன்னா பட்டன் ஹோல் ஃபில்லிங்கை கொடுத்து ஃபினிஷ் பண்ணுவீங்க. ஃபுல்லாக செயின் ஸ்டிச்சு கொடுத்து தான் ஃபினிஷ் பண்ணணும். அப்படியே போட்டுட்டு அப்படியே விடக்கூடாது. எந்த ஒரு ஸ்டிச்சஸ் எடுத்துக்கிட்டாலும் அதை சுற்றி நம்ம என்ன பண்ணணும், செயின் ஸ்டிச் கொடுக்கணும். செயின் ஸ்டிச் கொடுத்தா தான் அது அப்படியே ஃபினிஷ் ஆகி கவர் ஆகும். இப்போ பாருங்கள், இதில் வந்து நான் செயின் ஸ்டிச் கொடுத்து உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி காமிக்கிறேன். செயின் ஸ்டிச் கொடுத்தா தான் பர்ஃபெக்டாக இருக்கும். இதில் செயின் ஸ்டிச் கொடுக்கும்போது நம்ம நெருக்க தான் கொடுக்கணும், எட்ட கொடுக்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி இது இந்த ஒயிட்டு தெரியுதுல த்ரெட்டு, அது எப்படி நான் வந்து சரி பண்ணணுன்றது சொன்னேன்னா செஞ்சு காமிக்கிறேன். இங்கேருந்து நம்ம இங்கே ஒரு ஸ்டிச் கொடுக்க வேண்டியதான். கொடுத்து லாக் பண்ணிவிட்டு தான் திருப்பணும். குட்டி செயின் போட்டு அதுக்கப்புறம் திருப்பணும். அப்படியே திருப்பணுன்னா த்ரெட் எடுத்துகிட்டு வந்துடும். பார்த்தீங்களா? த்ரெட்டு சரி பண்ணியாச்சுங்களா? திரும்பவும் தெரிஞ்சுது அப்படின்னா இன்னும் ஒரு செயின் கொடுத்துக்கோங்க. அதில் இன்னும் ஒரு செயின் கொடுத்து அவ்வளோதான். அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதான் செயின் ஸ்டிச்சு. இங்கே முடிச்சு விழாமல் நம்ம போடணும். கண்டினியூ பண்ணி திருப்பினதும் அங்கே முடிச்சு தெரியுது. அதனால் அதை சரி பண்ணிவிட்டு போடுங்க. இது ஒட்டி தான் செயின் ஸ்டிச்சு கொடுக்கணும். குட்டி செயின் போட்டு அதுக்கப்புறம் திருப்புங்க. அப்போ தான் அந்த ஷார்ப்னஸ் கிடைக்கும் நமக்கு. இப்போ இதுலேயும் அதே மாதிரி அந்த த்ரெட்டை வந்து பிசுறு இருந்துச்சுல்ல, அந்த பிசுறானது நமக்கு எடுத்துக்கிட்டு தான் வரும். நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும் போதே கரெக்டாக ஸ்டிச்சிங் பண்ணாலும் அந்த லைட்டாக பிசுறு உள்ளது எடுத்துக்கிட்டு தான் வரும். அப்போ அதை நம்ம வந்து இதுமாரி செயின் ஸ்டிச் கொடுத்து சரி பண்ணிக்கணும். உங்கள் த்ரெட்டு தெரியல பார்த்தீங்களா?
மிஸ்டேக் வராமலாம் இருக்காது, மிஸ்டேக் வரும். அந்த மிஸ்டேக்கை வந்து நம்ம எப்படி சரி பண்ணிக்கணும் அப்படின்ற அந்த டெக்னிக் வந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம போட போட தான் நமக்கு வரும். நீங்கள் வந்து போடும்போதே வந்து மிஸ்டேக்கோடு போடக்கூடாது. நான் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணுனா எப்படி வந்து அதை கரெக்ஷன் பண்ணிக்கணும் அப்படின்றத உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் மிஸ்டேக்கோட போட்டு காமிச்சேன். ஏன்னா அதுக்கு தனி ஒரு கிளாஸாக எடுத்து போட்டோன்னா உங்களுக்கு வந்துட்டு அது செட் ஆகாது. அப்போ போடும்போதே நம்ம சொன்னால் தான் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியுன்றதுக்காக தான் அந்த மிஸ்டேக்கை வந்து எப்படி கரெக்ஷன் பண்ணணுன்றதும் சேர்த்து சொல்லி கொடுத்துட்டேன். அதனால் நீங்கள் அதான் கரெக்ஷன் நம்மளே பண்ணிக்கலாமே, நம்ம எப்படி வேணாலும் போடலான்னு ஃபஸ்ட்டு போடும்போதே போடாதீங்க, கரெக்டாக போடுங்க. நமக்கு போடுறது வந்து கரெக்டாக வரும் அப்படின்னு நினச்சி தான் போடணும். ஓகேங்களா? இதோட நாட்டு போட்டு ஃபினிஷ் பண்ண வேண்டியதான். பாருங்கள், இப்போ இந்த ஸ்டிச்சானது லீஃப் வந்து எம்போஸ்டாக இருக்குது பாருங்கள், மேடாக எம்போஸ்டு லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச். த்ரெட் ஒர்க்கில் இதே பீடு ஒர்க்கும் இருக்குது, அது அப்புறம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.